வணக்கம் உறவுகளே. நான் எங்கள் பாப்பா வீட்டுக்கு போயிட்டோம், எங்கள் பொண்ணு வீட்டுக்கு. அவங்க பாருங்க குழம்புலாம் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. வீடியோ போடல, சாப்பாட்டு வீடியோலாம். இன்னைக்கு தேவையானதுக்கு குழம்புலாம் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? என் வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ராசிபுரம் போயிட்டு வந்தேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அவங்க இருக்காங்க, பாப்பா வீட்டுக்கு. வாங்க அவங்க என்னென்ன கொடுத்து விட்டாங்கன்னு பார்க்கலாமா? குழம்பு சூடு பண்ணுறேன். சுண்டக்காய் வத்தல் குழம்பு வச்சு கொடுத்தாங்க, காரக்குழம்பு. அவங்க செடியிலே இருந்தது, அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்து உடனே க்ளீன் பண்ணி காரக்குழம்பு கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்டாங்க. இருந்தாலும் நான் சூடு பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், சாம்பார் ஃப்ரெண்டு மயிலுன்றவங்க கொடுத்தாங்க, கொண்டு வந்து ரசமும் சாம்பார் எடுத்துகிட்டு வந்தாங்க. சாம்பார் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது, நன்றி அவங்களுக்கு. அடுத்தது பச்சை வாழைப்பழம், அது கொண்டு எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், ரஸ்தாளி பழம். ரஸ்தாளி பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பூவாழைப்பழம், பூவாழைன்னு சொல்லுவாங்க. இது ஸ்நாக்ஸ் நான் வாங்கினேன் பேக்கரியில். அவ்வளோவா சூடு பண்ணியாச்சு, ஒன்றும் ஆகாது. சுண்டை வத்தல், சுண்டைக்காய். அப்படியே வாங்க, லெமன் ரைஸ், லெமன் சாதம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. கடலைக்கொட்டை போட்டு லெமன் சாதம். அப்புறம் புளிச்சக்கீரை, சூப்பரான புளிச்சக்கீரை அவங்க தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து உடனே கரைஞ்சி கொடுத்து விட்டாங்க. அப்புறம் பாருங்கள், தூதுவளை இலை தூக்கு, அவங்க மயில் தான் கொடுத்தாங்க, அந்த பொண்ணு கொடுத்தாங்க. நன்றி அவங்களுக்கு. அப்புறம் என்னன்னு பார்க்கலாமா? சூப்பரான லெமன் ரைஸ், டிஃபன் மாவு, இட்லி மாவு பாருங்கள், இட்லி மாவு அரைச்சி கொடுத்தாங்க. இட்லி மாவு அது கொஞ்சம் பொங்கி வந்துடணுன்னு பாக்ஸில் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் ஒரு 10 தோசை வர மாதிரி. அப்புறம் மெயினானதே விட்டுட்டேன், வாங்க மாவு மூடி வச்சிடலாம். மாவு, லெமன் ரைஸ், புளிச்சக்கீரை மாவு, தொக்கு, தூதுவளை இலை தொக்கு, சுண்டைக்காய் வத்த குழம்பு, சாம்பார், வாழைப்பழம் 3 ரகம். ஸ்நாக்ஸ் பேக்கரியில் நான் வாங்கினேன். முட்டை, வாத்து முட்டை நாமக்கல்லில் வாங்கிட்டு வந்தாங்க. 20 முட்டை இருக்குது. இதில் 10, இதில் 10 இருக்குது. பாருங்கள், நான் ஏற்கனவே நம்ம செடியில் இருந்த காய வச்சு சுண்டை வத்தல் இது காஞ்சிக்கிடுச்சு. இன்னொரு அதிசயம், இந்த பச்சி மிளகாய் ஒன்று எடுத்து வச்சேன்னு சொல்லி வீடியோ போட்டேன்ல, பாருங்கள் சூப்பராக ஒரு 50 செடி முளைச்சி வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே வச்சுட்டேன், கோழி டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்திருக்குது. கொடை மிளகான்னு சொல்லுவாங்க, பஜ்ஜி மிளகாய்.
செடி வச்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுதுதான்னு பார்க்கலாம். சூப்பராக தழைஞ்சிருக்குது ஒரு 50 செடி. அப்புறம் அவ்வளோதான் உறவுகளே. எங்கள் மாடு கன்று போட்டுருச்சு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரரே சீம்பு வச்சிருக்கிறாரு, சீம்பால் நான் எல்லாமே. நல்லா தான் ஐடியா கேட்டு செஞ்சார், நல்லா தான் செஞ்சுருக்காரு. உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம், சொந்தக்காரங்களுக்கு. சூப்பரான பாருங்கள் சீம்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா வீட்டுக்கும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தான் நான் ஊர்லேருந்து வந்தேன். அவ்வளோதான் உறவுகளே. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க இந்த சகோதரிக்கு. இன்றைக்கி அந்த பால் காய வச்சு பார்த்தோம், இன்னும் சரியாகலை பாருங்கள். இதில் சர்க்கரை போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். இந்த பால் தான் இது, யாருக்குன்னா கொடுத்துருவோம். கொஞ்சம் காய வச்சு பார்த்தோம். ஹட்சனுக்கு தான் ஊற்றுவோம். காய வச்சு நல்லா அந்த இது எதுவும் இல்லாத திரியாக இல்லாத இருந்தால் மட்டும்தான் ஊற்றணும். இது பாருங்கள் மீதி பால். இதை காய வச்சு சர்க்கரை போட்டு குடித்தா சூப்பராக இருக்குங்க உறவுகளே. அவ்வளோதான் உறவுகளே. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். நன்றி நன்றி அனைவருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.